இருக்கா? வா உள்ளுக்கு வா. இனி வார். என்ன மச்சான், சுகமாக்கிறியா? இருக்கேன்டா. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? இல்லை, இவன் நௌசாத்தை பார்த்தியா? என்ன? நானும் அவனும் ஒரே கடையில் வேலை ஏஞ்சோம். இப்போ அவனோட வளர்ச்சியை பாரு. வேண்டிக்கான், பழகு வேண்டி போட்டிருக்கான். இந்த இப்போ ஆட்டாவை முண்டு எடுத்திருக்கான்டா. ராஜா எடுத்துடுறான்டா. நாம இங்கே பாரு, ஓட்ட சைக்கிள் தான் வச்சிருக்கோம். ஓடுறதுக்கு ஒழுங்கான மோட்டர் பைசைக்கிளும் இல்லை. இதுக்காடா கவலைப்படுற? அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ரிஸ்கை கொடுப்பான். அதில் அவனுக்கு சொத்தாக கொடுத்துருக்கான். உனக்கு அல்லாஹ் அதுக்கு பகரமாக வேறு விதமாக ரிஸ்கை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது காசாவோ பணமாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது உன்னுடைய நற்குணமாக இருக்கலாம், இல்லை உனக்கு கிடைச்ச மனைவியாக இருக்கலாம், அந்த மனைவினோட கிடைச்ச சாலியான குழந்தையாக கூட இருக்கலாம் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தந்திரிக்கலாம், ஆரோக்கியத்தை தந்திரிக்கலாம், ஊர் மக்களால் மதிக்கக்கூடிய நல்ல மனிதருங்கிற அந்தஸ்தையும் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ இதுவும் ஒரு வகையான ரிஸ்க்குன்னு தெரியாமல் தானே மச்சான் இதை நினச்சி நானும் கவலைப்பட்டு இருந்திருக்கேன். ரிஸ்க்குங்கிறது கோடிகளை தாரது இல்லை மச்சான். உனக்கு அல்லாஹ் என்ன தந்திரிக்கானோ அதில் அருள் செய்கிறது. உனக்கிட்ட இப்போது 10 ரூபா இருக்குமா இருந்தால் அதில் அல்லாட அருள் கிடைக்குமா இருந்தால் நீ மிகப்பெரிய கோடீஸ்வரனா உணர்வா. உனக்கிட்ட கோடிகள் இருந்தும் அதில் அல்லாட அருள் இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு பிச்சைக்காரனை போல தான் உணர்வா. அது எப்படின்னு சொன்னால், நீ காசுன்னு சொல்லி மரணம் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான், நிம்மதிங்கப்பட்டதே இருக்காது. அந்த வகையில் நீ பாக்கிஸ்தான். உனக்கு கிடைச்சிருக்கிற நிம்மதி சந்தோஷத்தை வச்சு இறைவனுக்கு நன்றியுடைய அடியானா இருக்கப்பாரு. சும்மா தேவையில்லாத புலம்பல்களுக்கு ஆளாகாத மச்சான். இன்ஷா அல்லாஹ் மச்சான்.